ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸில் வந்து நம்ம யோகி பாபு, வாணி போஜன் சொல்லி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட ட்ரெய்லர் கட்டெலாம் வரும்போதே ஓரளவுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸோடு இருக்குது. ஆனால் ரொட்டீன் டெம்ப்ளேட் தான் அப்படிங்கிறது நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது ட்ரெய்லரில் நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அது எபிசோடாக கன்வே பண்ணும்போது எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சீரியல் டெம்ப்ளேட்டில் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் தான் வந்து உப்பு புளி காரம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ வர வர ஹாட்ஸ்டார் வந்து இந்த சீரியலுக்கு தான் வந்து காம்படிட்டராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து வட பாயாசம்னு சொல்லி ஒரு சீரியல் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பட் வந்து இந்த சீரியஸில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ்னா கண்டிப்பாக நம்ம யோகி பாபு தான். அவர் வர்ற அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவர் பண்ணுற அந்த ஹியூமர் சென்ஸ் நிறைய இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்க தவிர மற்ற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற எல்லாருமே பண்ணுற அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த சீரியஸோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஊட்டிலே வந்து ஃபேமஸ் அமுதா கேஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு நம்ம நிழல்கள் ரவி. ஸோ இந்த கேஃபேல வந்து சாம்பார் பயங்கரமான ஃபேமஸ். இந்த சாம்பாருக்காகவே இங்கே வர்ற மக்கள் வந்து தேடி தேடி வந்து இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகிறது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த ஹோட்டலில் நடத்திட்டு இருக்க நிழல்கள் ரவிக்கு வந்து இப்போ உடம்பு சரியாமல் படுத்த படுக்கையில் கிடக்கிறாப்ல. ஸோ இப்போ படுத்த படுக்கையில் இருக்கும்போது அவரோட பையன் கிட்டக்க வந்து அவரோட சீக்கிரட்டை சொல்லுதாப்ல. சென்னையில் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூலமாக ஒரு பையனும் இருக்கிறான், அந்த பையனை நான் கடைசியாக ஒருக்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ அவரோட பையனாக வர நம்ம ஹீரோ சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தேடி போய் அவரோட பையன் யார் அப்படிங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா அமுதா கேஃபே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம யோகி பாபு தான் நடத்திட்டு இருக்காப்ல. அங்கே வந்து சட்னினா பயங்கர ஃபேமஸ். இந்த சட்னிக்காக நிறைய விருந்து சாப்பிட வருவாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலும் அவர் வரமாட்டேன்னு தான் சொல்கிறாப்ல. இவங்க நைட்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி வந்து கடத்திட்டு வர மாதிரி கடத்திட்டு வந்துடுறாங்க. வந்து காமிச்ச அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிழல்கள் இறந்து போயிடுறாப்ல. நம்ம யோகி பாபுவை பொறுத்தளவுக்கு வரவே விருப்பம் இல்லாமல் வந்தார். வந்தும் பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் பேர்லான்னு பார்க்கும்போது இல்லை, கொஞ்ச நாள் வந்து இந்த காரியம் முடிகிற வரைக்கும் எங்களோட இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவரும் ஒரு கட்டாயத்து மேலே சரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவரோட அப்பா வந்து இவர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் யோகி பாபு உங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு வாங்கிடுறாப்புல. அதை எப்படி இவங்க ஃபேமிலி கிட்ட சொல்ல போகிறாங்க, அதை ஃபேமிலி வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த சீரியஸை மொத்தமாக எடுத்து கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டீசன்ட் வாட்சபிளான, ஒரு லைட் ஹார்ட்டான, ஒரு ஃபீல் குட்டான கண்டிப்பாக ட்ராமான்னு சொல்லலாம். அதுலேயுமே இந்த யோகி பாபுவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யோகி பாபுவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய இடங்களில் அவர் பண்ணுற எப்பவும் வழக்கமாக பண்ணுற அதே ஹியூமர் சென்ஸாக இந்த படத்தில் நிறைய இடங்களில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாப்ல. அது மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்ற இடங்களில் வர மற்ற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது அண்ட் ஸ்க்ரீன் பிளேல அந்த ரைட்டிங்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சீரியல் டெம்ப்ளேட்லேயே மாடர்ன் வெர்ஷனில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக வருது. பட் இந்த சீரியஸில் நிறைய பேருக்கு ஹோப் கொடுக்குற மாதிரியான ரைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனாவோட கேரக்டர்லாம் நிறைய இடங்களில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்டாக வர நம்ம நிதின் சத்யா அவரோட ரோலுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஹியூமர்ஸுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்காப்புல. அது சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். தென் வாணி போஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு குக்காக காமிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில். ஸோ அதனால ஒரு ஸ்கோப் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ரோல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சேன். போக போக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சென்டிமெண்டான ஒரு ரோல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இப்படி இந்த சீரியஸில் வர ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்கப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே கையாண்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கிரிப்பிங்காக வந்து போகலை. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் டெம்ப்ளேட்டில் பார்க்குற மாதிரி தான் அந்த ஸ்டோரி ரன் ஆகுதே தவிர அந்த 6 எபிசோட்ஸுமே இந்த எபிசோடு ஒரு பீக் எபிசோட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகலை. அதுலேயுமே ஃபஸ்ட்டு 2 எபிசோட் வந்து ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த 2 எபிசோட்ஸுமே நல்லாவே போகுது. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமா முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யோகி பாபுவோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்களில் வர ஹியூமர் சென்ஸ்க்காக 3 டைம் சொல்கிறேன், அவனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியஸுக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த சீரியஸை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.